அப்படின்னு சொல்லி கேக்குறது. ஐ ஹாவ் டு வாக் ஹோம் அப்படின்னா நான் வீட்டுக்கு நடந்தே போகணும் அப்படின்னு சொல்றது. ஐ ஹாவ் டு வாக் ஹோம். ஐ லெஃப்ட் ஹோம் அட் 8. நான் 8 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றது. ஐ லெஃப்ட் ஹோம் அட் 8. we are on our way home. நாங்க வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது we are on our way home அப்படின்னு சொல்லலாம். I'll be home at 6. நான் 6 மணிக்கு வீட்ல இருப்பேன் அப்படின்னு சொல்றது. I'll be home at 6. ஸோ இந்த 2 phrases வந்து நீங்க என்ன மீனிங்னு தெரிஞ்சுக்கோங்க. he felt at home அப்படின்னா அவனுக்கு வீட்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏதாவது ஒரு வெளி இடத்துக்கு போனாலும் அந்த மாதிரி நம்ம வந்து வீட்ல இருக்க மாதிரியே இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா, அதுக்கு he felt at home. மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம். யாராவது வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்கிறாங்க அப்படின்னா உள்ள வாங்க, மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம் அப்படின்னு நீங்க சொல்லும் போது ஃபீல் கம்ஃபர்டபுள், நீங்க இது உங்க வீடு மாதிரியே நினைச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம். ஸோ இன்னைக்கு நம்ம